அச்சய கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாக்குச்சாவடி நிலையர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஎல்ஓ ஆப்பில் ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்க பிஎல்ஓ ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி கெட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டாஸ் எம்டின்னு வரும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எலக்ட்ராஸ் டேட்டா சிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப்லைன் மோட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஆஃப்லைன் கொடுத்துட்டு சிங்க் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இது 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சிங்க்ரோனைஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1011 எலக்ட்ராஸ் வந்து இந்த பார்ட்டில் இருக்காங்க. இப்போ வந்து ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா 339 வீடு இருக்குது டோட்டலாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக்ஷன் வைஸாகவும் இது பண்ணலாம். இந்த ஃபனல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஒரு தெருவாக செக்ஷன் தாங்க தெரு, எந்த தெரு பண்ண போகிறோமோ அந்த தெரு கிளிக் பண்ணி அதுக்கு எதுவும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அவங்ககிட்ட ஓட்டர் ஐடி வாங்கிட்டு நம்ம வந்து எபிக் நம்பர் வைஸாக இல்லை நேம் வைஸாக இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் நம்பர் வைஸாக கூட நம்ம வந்து வெரிஃபை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 104/63 இந்த டோர் நம்பரில் ஒரே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இதில் வியூ ஃபேமிலி கொடுத்திங்கன்னா 4 பேரோட பேர் வருதுங்களா. இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எந்த வருஷத்துலேருந்து இருக்காங்க அப்படிங்கிறத போட்டுக்குங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க எந்த வருஷம் எத்தனை வருஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. கரண்ட்டில் ப்ரெசன்ட்னா ப்ரெசண்ட்டுன்னு போட்டுட்டு ஃபோட்டோகிராஃப் புது ஃபோட்டோகிராஃப் தான் இருக்குது, அதனால் கரெக்டுன்னு கொடுத்துக்குங்க. டோர் நம்பர் விசிட்டில் அது அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அதனால் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் சேம் கொடுத்துருங்க. அட்ரஸ் விசிட் பண்ணும்போது ஹவுஸ் நம்பர் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது, அதனால் ஓகே கொடுத்துருங்க. இவங்க பிடபிள்யூடி கிடையாது, அதனால் நோ. மேபி பிடபிள்யூடியாக இருந்தால் எஸ் கிளிக் பண்ணிட்டு அதோட பர்சன்டேஜ் வந்து என்னவோ அது வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஆதார் ரிசீவ் ஆகிருக்கு, அதனால் ஆதார் ரிசீவ்டுன்றது வந்துருச்சு. மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டுன்னு சொல்லிவிட்டு ஓகே கொடுத்துட்டு வெரிஃபைடு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு